தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வர வைக்கல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாதுகாக்கும் ரத்தம், ப்ரொடெக்டிங் பிளட். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யாத்ராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். இந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பிரியமானவர்களே, அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் பல நாட்கள் தன் உயிரையே பணயம் வைத்து போராடி அமெரிக்க கருப்பின மக்களின் அடிமை ஒழிப்பு சட்டத்தை 22 செப்டம்பர் 1862 ஆண்டு கையொப்பமிட்டார். அதன் விளைவாக 1865 ஏப்ரல் 15 சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் விளைவாக 1865 ஏப்ரல் 15 சுட்டார். அதனால் அடிமை ஒழிப்பு சட்டம் 1/1/1863 அமலுக்கு வந்தது. அமெரிக்க தேசமெங்கும் அடிமைகளாக கிடந்த அனைத்து நீக்ரோ இன மக்களும் விடுதலை வாழ்வை உரிமை காக்கும் இந்த சட்டத்தின் நகல்கள் உடனடியாக குதிரைகளில் தேசமெங்கும் எடுத்து செல்லப்பட்டது. ஆனால் இதை அறிந்தும் அநேக கருப்பின மக்கள் தேயிலை தோட்டங்களிலும் விவசாய பண்ணைகளிலும் தங்கள் உரிமையை கோராது அடிமைகளாகவே பல மாதங்கள் காணப்பட்டார்கள். ஒரு முறை ஆபிரகாம் லிங்கன் அவர்களை சந்தித்து, மை புவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் ஃப்ரீ as air. You can cast off the name of slave and trample upon it. Liberty is your birthright என்றார். பிரியமானவர்களே, அதே போல நமது ஆண்டவர் நம்மை பாவ சாப கட்டுகளிலிருந்து மீட்கும்படி கல்வாரியிலே தமது இரத்தத்தை விலைக்கரையமாக சிந்தி நமக்கு மாபெரும் விடுதலையை ஏற்கனவே சம்பாதித்து விட்டார். பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:19 கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருந்த அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாதுகாக்கும் ரத்தம், ப்ரொடெக்டிங் பிளட். இஸ்ரவேலர் சங்கார தூதரின் பட்டயத்திற்கு விலக்கி காக்கப்பட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது. இந்த ரத்தமே அவர்களை மாபெரும் வாதைக்கு விலக்கி காத்தது. புனித பவுல் குறிப்பிடுவது போல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5:7 பார்க்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சிந்திய ரத்தத்தை இன்றும் விசுவாசத்தால் சுதந்திரிக்கும் போது சகல பிசாசின் கிரியைகள், பாவக்கட்டுக்கள், பாவத்தால் வரும் தோஷங்கள், பலவீனங்கள் அனைத்திலும் நாம் காக்கப்படுகிறோம். நம்மை அவரது இரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர், 2வதாக பரிகார ரத்தம், அனாயிண்டிங் பிளட். என்னாகும் 25:8 பின்பகுதியில, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் உண்டான வாதை நின்று போயிற்று. இஸ்ரவேலர் பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக வாழ தவறி மோவாபியருடனும் கலந்த போது தேவ கோபம் அவர்கள் மேல் வந்தது. வாதையால் 24,000 பேர் மடிந்தனர். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் விபச்சார பாவத்தில் கிடந்த ஒருவனை ஈட்டியால் உருவ குத்தி போட்டான். அப்பொழுதே வாதை நின்று போனது. நம்முடைய பாவங்களுக்காக பரிகார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தாரே, அவரது விழாவில் ஈட்டியால் சேவகன் உருவ குத்தினான். இரத்தம் வெள்ளம் புறப்பட்டது. ஆகவே இனி பாவிகளான நாம் குத்தப்பட வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, அவர் சிந்திய பரிகார இரத்தத்தால் நமக்கு நித்திய மீட்பு உண்டு. எபிரேயர் 9:12 பார்க்கின்றோம். 3வதாக குணமளிக்கும் ரத்தம், ஹீலிங் பிளட். ஏசா 53:4 அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஏசா 53:5 சுட்டி காட்டுகிறார். இதற்கு அவரது இரத்தம் தோய்ந்த காயங்கள் அல்லது தழும்புகளாலே குணமாகிறோம் என்பதே பொருளாகும். புனித யோவான் இதே கருத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமானால் நம்முடைய எல்லா நோய்களிலிருந்து நம்மை குணமாக்க அந்த ரத்தம் வல்லமுடையதாக இருக்கிறது. விசுவாசத்தால் அவர் விழாவிலிருந்து வரும் யோர்தான் நதியை போன்ற இரத்த வெள்ளத்தில் நாகமானை போல 7 முறை அல்லது முழுமையாக மூழ்கும் போது நாம் சரீர ஆவிக்குரிய நோய்களில் குணமடைவோம். ஒவ்வொரு திருந்து வேலையிலும் நாம் விசுவாசத்தால் அவர் இரத்தத்தை உட்கொள்கின்றோம். பவுலடிகளார் சொல்கிறார், அங்கே அநேகர் பலவீனரும் வியாதிகளுமாய் இருந்திருக்கிறார் என்கிறார்.
1 Corinthians 11:20. அப்படியானால் தன்னைத்தானே நிதானித்து இதில் பானம் பண்ணுகிறவன் சகல பலவீனங்களிலும் வியாதிகளில் விடுதலைவா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் நமக்கு மீட்பு உண்டு. நமது வாழ்வின் போராட்டங்களில் நமக்கு வெற்றி உண்டு. ஏனெனில் அது பாதுகாக்கும் ரத்தம், பரிகார ரத்தம், குணமளிக்கும் ரத்தம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Thank you for God bless.